ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, சித்தர்கள் ரொம்ப ரகசியமாக இந்த முறையை பயன்படுத்துகிறாங்களாம். எதுக்காகனா, அவங்க நினைச்ச தெய்வத்தை, அதாவது அன்னைகளை அழைக்க பயன்படுத்துகிற ஒரு ரகசிய பீஜம். தெய்வங்களை சக்திகளை அழைக்கிறதுக்கு பயன்படுத்தும் ஒரு ரகசிய பீஜம் இருக்குது. இதை அவங்க முக்கியமான தருணங்களில் அவங்களோட சக்திகளை அடையிறதுக்காகவும் நிறைய சித்திகளை பெறறதுக்காகவும் அந்த சக்தி பீஜத்தை பயன்படுத்துவாங்களாம். அந்த ரகசிய பீஜம் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இதை எப்படி நம்ம முறையாக பயன்படுத்தணும், இந்த பீஜத்தை பயன்படுத்தி என்னென்ன விஷயங்களை நம்ம அடைய முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் இன்றைக்கி வீடியோவில் சொல்லியிருக்கேன். ரொம்ப பவர்ஃபுல். வெறும் 3 எழுத்து தான். இந்த 3 எழுத்து போதும், நீங்கள் என்ன நினச்சாலும் செய்யுமா. அதுவும் நினச்ச மாத்திரத்தில் ஒரு பவர் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பீஜம் சித்தர்கள் பயன்படுத்துறது என்னங்கிறது இன்றைக்கி வீடியோவில் சொல்கிறேங்க. அதற்கு முன்னாடி இது மரகத நீலவழி சக்கரத்துக்கான அப்டேட். இது வரப்போகிற பௌர்ணமி எப்போ வருதுன்னா 27ஆம் தேதி வருது. 25ஆம் தேதி வரை நீங்கள் மரகத நீலவழி சக்கரத்துக்கு நீங்கள் பெயர்கள் கொடுத்துக்கலாம். நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் மரகத நீலவழி சக்கரம்னா என்ன, இதோட பவர் எப்படி வேலை செய்யும், இதோட சக்தி என்னங்கிறது வீடியோ பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். சப்போஸ் இந்த வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, உங்களுக்கு இதை பற்றிலாம் எதுவுமே தெரியல அப்படின்னாலும் பரவாயில்ல, இல்லை நானும் தெரிஞ்சுக்கணும், இது எனக்கும் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த நம்பரில் நீங்கள் மரகத நீலவழி சக்கரம் அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்புங்க. அதோட பிளேலிஸ்ட்டும் ப்ளஸ் இது என்ன விவரங்கிறதையும் உங்களுக்கு நான் டைப் பண்ணி அனுப்புவோம். அது என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கனாலே அது என்ன இதுங்கிறது ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் நீங்களும் கூட பெயர் கொடுத்து இது வாங்கிக்கலாம். சரிங்களா? இதோட பவர் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கனாலே டெஃபினட்டாக உங்களுக்கு இது கண்டிப்பாக வாங்கி வைக்கணும் அப்படிங்கிறது தான் தோணும். ஏன்னா அத்தனை ஒரு மகிமை பொருந்திய ஒரு விஷயம். மெயினாக அன்னையின் மேலே வர அன்னை வராகி 5 தலை நாகரூபத்தில் அங்கே வரதும், அவங்க மேலே வர அந்த பொடி அன்னை நாகரூபத்தில் வரும்போது ஒரு பொடியாட்ட ஃபார்ம் பண்ணுறதோட சக்தி என்னங்கிறது இந்த வீடியோலேயே நான் கொடுத்துருக்கேன். அதாவது நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் மரகத நீல சக்கரம் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கனாலே ஆரம்பத்துலேருந்து அதோட பவர் என்னங்கிறது நம்ம சொல்லியிருப்போம். எத்தனை பேர் இதை வாங்கி பயனடைஞ்சிட்ருக்காங்க, அதோட சக்தி எந்த அளவுக்கு வேலை செய்யுதுங்கிறதையும் நீங்கள் வீடியோவில் கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க. ஒரு சிஸ்டர் அவங்க வாங்கி வச்சுருந்தாங்க, நம்மக்கிட்டேருந்து போன மாதம் தான் வாங்கினாங்க. அவங்களுக்கும் மிராக்கிள் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ பெரிய ஒரு நன்மை பண்ணியிருக்காங்கன்றது அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க. நீங்கள் அதை கேளுங்க. கேட்டுட்டு நம்ம அந்த விஷயத்துக்குள்ளே போயிடலாம். சிஸ்டர், ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஹஸ்பண்ட் ஜிஹெச்சுக்கு அனுப்ப போகிறாங்க. ரொம்ப அந்த கிட்னிக்கெலாம் பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஹார்ட்லாம் ரொம்ப பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப பயமாக இருக்கிற சிஸ்டர், ப்ரே பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். அதோட நானும் ப்ரே பண்ணிக்கிட்டே வரேன். இன்னைக்கு ஐயா கிட்ட அரங்கமெண்டெல்லாம் நல்லா வேண்டிக்கிட்டு அப்புறம் நான் என்ன பண்ணேன், நான் ஒன்று தான் கேட்டேன், இன்னைக்குள்ள அவருக்கு பேர் வெட்டிடணும், நல்லபடியாக எனக்கு வீட்டுக்கு அவரை அனுப்பிடுங்க, எந்த ஒரு பிரச்சனையும் சொல்லக்கூடாது, மருந்துரி கிளே பண்ணிடணும்னு நான் வேண்டிக்கிட்டேன் ரஜிஸ்டர். இன்னொன்று நீங்கள் எனக்கு அந்த கும்பலாம் அனுப்புனீங்களே ரஜிஸ்டர், அந்த குங்கத்தை தான் நான் என்ன பண்ணேன், நல்லா வாராகி மூர்த்தி ஐயா கிட்ட வேண்டி எனக்கு அந்த மந்திரம் இந்த மந்திரம்னு எனக்கு சொல்ல தெரியல ஐயா, நான் உங்கள் மந்திரம் மட்டும் சொல்கிறேன், ஓ வாராகி மூர்த்தி குருவே சரணம்னு நான் சொல்லி 11 தடவை அந்த குங்கத்தை எடுத்துகிட்டு போயிட்டு எடுத்து கொடுத்தேன். போய் பார்த்து நல்லபடியாக நாளைக்கு பேர் வெட்டிடுவாங்க, ஒன்றும் வராதுன்னு நம்பிக்கையோடு கொடுத்தா ரஜிஸ்டர். இன்னைக்கு காலையிலே அவர் சொல்கிறாரு பேர் வெட்டிட்டாங்க, 4 மணி போல் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதேமாரி நான் கேட்ட மாரி மருந்துலே குணப்படுத்திடலாம் உன்னோட நோய், எந்த ஒரு ஆப்ரேஷனும் எதுவுமே பண்ண தேவையில்லைன்ட்டாங்க. ரொம்ப நன்றி ரஜிஸ்டர், ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி சகோதரி. எனக்குமே கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. அந்த சிஸ்டர் மலேசியா. அவங்க சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதான்னு எனக்கு தெரியல. ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது, இருந்தாலும் நான் சொல்கிறேன். இவங்க நீலவழி சக்கரம் நம்மக்கிட்ட வாங்கியிருந்தாங்க. எதுக்காகனா அவங்க ஹஸ்பண்டுக்கு கிட்னியில் பிரச்சனை, வயிற்றில் பிரச்சனை இருந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. சர்ஜரி பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. இவங்க சர்ஜரி அளவுக்கு போகக்கூடாது அப்படின்றக்காக தான் வேண்டிட்டு மரகத நீலவழி சக்கரம் வாங்கினாங்க. அவங்களுக்கு வராகமூர்த்தி சித்தரையா மேலே ரொம்ப நம்பிக்கை. வராகமூர்த்தி குருவே சரணம் அப்படிங்கிற மந்திரத்தை தான் அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க. 11 முறை ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே சொல்லுவாங்க. எந்திரத்தம் வாங்கி வச்சுட்டு அது முன்னாடி நின்று வேண்டியிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் அவர் அட்மிட் ஆகிருக்காரு. அவருக்கு சர்ஜரியெல்லாம் போகாமல் டேப்லெட்லேயே சரி பண்ணிடணும், அவரை டிஸ்சார்ஜ் பண்ணிடணும் அப்படிங்கிறக்காக தான் வேண்டிட்டு நம்ம அந்த அனுப்புவோம் இல்லைங்களா, எந்திரத்தோடு சேர்த்து வராகி அன்னை மேலே படுற அந்த பொருள். நான் சொன்னாலே அம்மா நாகரூபத்தில் வருவாங்க, அப்போ ஒரு பவுட்ரு ஃபார்மேட்டில் ஒரு பொருளாட்ட வரும். அதை நம்ம பூஜையில் வச்சு நிறைய விஷயங்கள்லாம் பண்ணி தான் அதை உங்களுக்கு அனுப்பி விடுறோம். திருநீர் குங்குமம்லாம் உங்களுக்கு அனுப்பி விடுறோம். இன்டர்நேஷ்னல் கொரியர் இருக்கும்போது குங்குமம் மட்டும் நம்ம அனுப்பி விடுவோம். அந்த சிஸ்டர் மலேசியா அப்படிங்கிறனால அந்த குங்குமத்தை எடுத்து கொண்டு போய் அவங்க வச்சு விட்டுருக்காங்க. குங்குமத்தை வச்சு அதை நல்லா வேண்டிட்டு நீ இருந்துக்கோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
அது பயங்கர பவர்ஃபுல். அதோட மகிமை பாருங்கள். அவங்களுக்கு ஆப்ரேஷனே இல்லாமல் அவங்க வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அன்னைக்கே வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிட்டாங்க. நீங்கள் வீட்டுக்கு போங்க, டேப்லெட்லேயே சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இது மட்டும் இல்லைங்க, நான் மறுபடியும் சொல்கிறேன். நீங்கள் வராகி அன்னை முன்னாடி அந்த எந்திரத்தோட முன்னாடி உட்காந்து அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். என்ன இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் இந்த வாங்குறவங்க எல்லாத்துக்கும் தெரியும். நம்மளோட பிளேலிஸ்ட்லேயும் இருக்குது. வராகி அன்னை முன்னாடி அந்த எந்திரத்தோட முன்னாடி சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த மந்திரம். அந்த மந்திரம் சொல்ல சொல்ல அதோட பவர் வந்து கூடுங்க. இது சாதாரண மந்திரம் கிடையாது. ஏன்னா இதில் அவ்வளோ விசேஷமான பூஜைகள்லாம் செஞ்சு தான் உங்களுக்கு அனுப்புறது. அது வந்துட்டு எவ்வளோ பவர்ஃபுல்லுங்கிறது அதை நீங்கள் கேட்கும் போதே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏகப்பட்ட பேத்துக்கு நன்மைகள் நடந்துகிட்டே இருக்குது. நிஜமாக அது அந்த குங்குமத்தை வந்து நீங்கள் 1 இயர்க்கு ஆகிற மாதிரி குங்குமம் திருநீரை நீங்கள் தனியாக டப்பாவில் கலந்து வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்க குங்குமத்தோடன்னு சொல்லியிருந்தேன், அவங்க கலந்து வச்சுருக்காங்க. பயங்கர பவர்ஃபுல். ஏதாவது விஷயம் நடக்கணும், அதை எடுத்துகிட்டு போனாலே அந்த காரியம் நடக்குதுங்கிறது தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. அதனால தான் இது இப்படிலாம் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த மந்திரத்தையும் விடாமல் நீங்கள் சொல்லுங்கள். ரொம்ப சக்தி வாய்ந்தது. சரி, ஓகேங்க. இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல வேண்டிய அந்த விஷயம் என்னென்னா, சித்தர்கள் வந்து அவங்க ஒரு அரிய வகை ஒரு ரகசியத்தை வந்து பயன்படுத்திகிட்டு இருந்திருக்காங்க. நிறைய அவங்க ஏகப்பட்ட முறைகள்லாம் பயன்படுத்துகிறாங்க. இருந்தும் வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சக்திகளோட அருள் வாங்கிருக்கு. சக்திங்கிறது பார்த்தீங்கன்னா சிவசக்தின்னு சொல்லுவாங்க. அதில் சக்திங்கிறது அன்னை ஆதிபராசக்தின்னு சொல்லக்கூடிய அன்னை அம்சம். எல்லா தெய்வங்களுக்கும் பொருந்தும். காளி, பராசக்தி, அன்னை வரலட்சுமி எல்லாத்துக்குமே பொருந்தும். நீங்கள் எந்த தெய்வம் உங்களுக்கு வராகி அம்மன் பிடிக்குமா, சமயபுரத்தாள் பிடிக்குமா, மாசாணி அம்மன் பிடிக்குமா, எந்த தெய்வம் உங்கள் வீட்டுக்கு வரணும், அவங்க எனக்கு வந்து உதவி செய்ய முடியும், அந்த அன்னை என் வீட்டுக்குள்ளே வரணும், யாரை நீங்கள் அழைக்கணும்னு நினச்சாலும் அவங்க உங்கள் வீட்டு கதவை வந்து தட்டுவாங்க. நான் வந்துட்டேன், நான் வரேன்னு வந்துட்டு உங்களை வந்து கூப்பிடுவாங்களாம். அத்தனை சக்தி வாய்ந்த ஒரு விஷயந்தான் அது. அவங்கள வரவழைக்கக்கூடியது. அந்த பீஜத்தை வந்து தான் சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பீஜம் ஒன்று நீங்கள் பயன்படுத்தினாலே போதும். வெறும் 3 எழுத்து பீஜம். இந்த பீஜத்தை தினமும் ஒரு 11 முறை நீங்கள் சொன்னாலே போதும். வெறும் 2 நிமிஷம் தான் உங்களுக்கு தேவைப்படும் இதை சொல்கிறக்கே. ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகிறீங்க, இல்லை ஏதாவது நடக்கணும்னு யார்கிட்டயாவது கேட்க போகிறீங்கன்னா இந்த பீஜத்தை சொல்லிட்டு போங்க. அன்னை ஆதிபராசக்தி உங்கள் கூடவே உங்கள் கைப்பிடிச்சு வருவாங்களாம். அது எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை வரவழைக்குமா. வரவழைக்கிறதுக்கு எத்தனையோ முறைகள் இருக்குது. சக்தி அழைப்பெல்லாம் எத்தனையோ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் அவ்வளோ சிரமப்பட்டு அத்தனை விஷயங்கள் நீங்கள் செய்ய வேண்டாம். இந்த பீஜத்தை சொன்னாலே சக்தி வருவாங்க, அன்னை வருவாங்கன்னு சொல்லிட்டு சித்தர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. அந்த பீஜம் என்னங்கிறது இப்போ உங்களுக்கு நான் காமிச்சு தரேன். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த பீஜம். மக க்ரூம். சரிங்களா, இந்த க்ரூம் அந்த 3 எழுத்து இருக்குது பார்த்தீங்களா, இந்த பீஜம் மிக 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 சக்தி வாய்ந்த பீஜம். சக்தி அழைப்புக்குன்னே இது பயன்படுத்துகிறாங்களாம் சித்தர்கள், சக்திகளை வரவழைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு. அதனால் இந்த பீஜத்தை பயன்படுத்தி நீங்கள் எந்த தெய்வத்தை வேணாலும் வர வைக்கலாம். உதாரணத்துக்கு இந்த பிக்சரில் காமிச்சிருக்க பாருங்கள், மக க்ரூம் மகாலட்சுமியே வருக, அவங்கள வரவழைக்க வருகன்னு கூப்பிடுங்க, வான்னு கூப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வரலட்சுமி நோன்பு அப்படிங்கிறனால இன்றைக்கி வீட்டில் ஒரு வீட்லேயும் நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்கன்னா அன்னை ஆதிபராசக்தி முன்னாடி, வரலட்சுமி முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்லி மக க்ரூம் மகாலட்சுமியே வருக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11 முறை கண்டிப்பாக சொல்லுங்கள். நீங்கள் மகாலட்சுமி மட்டும் இல்லை, அன்னை வாராகியே வருகன்னு இந்த மகாக்ரூம் வார்த்தையை போட்டு சொல்லுங்கள். இல்லை சமயபுரத்தால் கூப்பிடுங்க. எந்த அன்னை உங்களுக்கு பிடிக்குமோ அவங்களுக்கு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி கூப்பிட்டீங்கன்னா அவங்க பேரை சொல்லி அவங்க வந்தே தீருவாங்க, வந்து உட்கார்ந்துப்பாங்க உங்கள் வீட்டில். அத்தனை ஒரு மகிமை பொருந்தியது. இன்னொரு விசேஷம் என்னென்னா, சித்தர்கள் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. நம்மெல்லாம் வந்து வேண்டுதல் நிறைவேறக்கு காணிக்க முடிஞ்சு வைப்போம். ஆனால் இந்த பீஜத்தை பயன்படுத்தி நீங்கள் வந்து உங்கள் வேண்டுதலை வந்து நிறைவேற்ற முடியும்னு சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, வெத்தலை வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா, வெத்தலை வந்து எடுத்துகிட்டு வெத்தலையில் வந்து முடிச்சு போட்டு வைக்கணும்னு சொல்கிறாங்க. அது சாதாரணமாக இல்லை, ஒரு வெத்தலை எடுத்துக்கணும், காம்பு கிள்ளிக்கோங்க. அது கூடவே ஒரே ஒரு விரலி மஞ்சள் துண்டை வச்சு அந்த விரலி மஞ்சள் துண்டில் இந்த நாமத்தை எழுதுங்க, அதாவது இந்த பீஜத்தை எழுதணும்னு சொல்கிறாங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, மக க்ரூம்னு சொல்லிட்டு, அந்த மக க்ரூம் அந்த உங்கள் குலதெய்வம் யாராவது அன்னை தெய்வமாக இருக்கலாம், சக்தி தெய்வமாக இருக்கலாம், எந்த அன்னை தெய்வத்தை நினச்சி வேணாலும் அந்த மக க்ரூம் அந்த வார்த்தையை வந்துட்டு நீங்கள் அந்த விரலி மஞ்சளில் ஏதாவது ஒரு பெண்ணோ இல்லை எதில் வேணாலும் எழுதலாம், எந்த கலரில் வேணாலும் எழுதலாம். எழுதி வச்சுட்டு இந்த வெத்தலைக்குள்ளே அந்த விரலி மஞ்சளை வச்சு கூடவே ஒரு ரூபா காசு வைங்க. ரூபா காசு வச்சு ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சு உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சுருங்க. சரிங்களா, இப்படி நீங்கள் பண்ணி வச்சுட்டிங்கனாலே 24 மணி நேரத்தில் உங்களுக்கு இது விடை கொடுக்கக்கூடிய சக்தி வந்து இதுக்கு இருக்காம். 24 மணி நேரத்தில் அதோட பவர் காமிச்சே தீருமா. இந்த சக்தி பீஜத்தை யார் பயன்படுத்தினாலும் 24 மணி நேரத்தில் அவங்களுக்கு ஒரு அதிசயம் நடந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்படி நீங்கள் நடந்துருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் வேண்டுதல் நடந்ததுக்கப்புறம் அந்த நீங்கள் போட்டு வச்ச முடிச்சிருக்கு இல்லையா,
எந்த அம்மன் கோவிலாக இருந்தாலும் பரவாயில்ல. இல்லை நீங்கள் எந்த அன்னையை நினச்சி நீங்கள் இப்போ மாசாணி அம்மனை நினச்சி நீங்கள் பண்ணியிருக்கீங்க, சமயபுரத்தால் நம்பி நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த கோயிலுக்கே போய் இந்த காணிக்கையை அந்த உண்டியலில் போட்டு வந்துருங்க. அது அப்படியே அந்த முடித்த உண்டியலில் அப்படியே போட்டு வந்துருங்க. அதை நீங்கள் செஞ்சுட்டாலே போதும். இல்லைன்னா எந்த அம்மன் கோவிலாக இருந்தாலும் அங்கே கொண்டே நீங்கள் அதை செலுத்திடலாம். இப்படி செய்கிறதன் மூலமாக நீங்கள் கேட்குற விஷயம் ரொம்ப சீக்கிரமாக நடக்குமா. ரொம்ப சீக்கிரம் அந்த விஷயம் நடக்கும். ப்ளஸ் வந்துட்டு என்னென்னா எது நினச்சாலும் நடத்தி கொடுக்குற பவர் இந்த சக்தி பீஜத்துக்கு இருக்குது. அதனால் இந்த ரகசியமெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இதை முறையாக பயன்படுத்திக்கோங்க. இந்த சக்தி பீஜம் பயன்படுத்துகிற அன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. எக்காரணத்தை கொண்டும் சாப்பிடக்கூடாது. நீங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஆனால் இதை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, அன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்கன்னா அன்றைக்கி நாள் முழுக்க நான்வெஜ் சாப்பிட வேண்டாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்தது. இது வந்து சுத்தமாக தான் சொல்லணும். அதே ஞாபகம். ஏன்னா வெறுவாயில் இந்த மந்திரத்தை கூட சொல்லலாமான்னா சொல்லலாம். ஆனால் சுத்தமாக தான் சொல்லணும். பீரியட்ஸ் இல்லாமல் சொல்லணும். சரிங்களா? அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி புது விஷயங்களெல்லாம் எனக்கு பிடிக்கும், எனக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.